ஆனா இவங்க யாரும் நான் யாரும் இதுதான் உண்மைங்க. இவங்களை நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை. ஆனா இவங்களை கிறிஸ்துவின் அன்பு நிமித்தமா அவங்க ஊழியத்துக்கு வர்றேன்னு சொன்ன போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாட்டி வாங்கன்னு சொல்லிட்டேன். அதனால இவ்வளவு தூரத்துல இருந்து எனக்கு ரெட்டில்ஸ் பகுதியில இருந்து சென்னை பகுதியில இருந்து இவ்வளவு தூரம் வண்டி எடுத்துக்கிட்டு வந்து காட்டு கத்து கத்திருக்கிறாங்க. எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. வீடு வீடா போய் தெருவு தெருவா போய் இல்ல எல்லாரும் காட்டு கத்துறாங்க. இயேசுவை ஏத்துக்கோ, இயேசுவை ஏத்துக்கோ, இயேசு நல்லவர், உனக்கு சுகம் கொடுப்பாரு, உன்னை விடுதலை செய்வாரு, உன்னை காப்பாத்துவாரு, உன்னை உயர்த்துவாரு அப்படின்னாரு. நீ உயர்த்தப்பட்டா இவங்களுக்கு என்னங்க லாபம்? நீ ஆசீர்வாதம் வந்தா இவங்களுக்கு என்னங்க லாபம்? நம்ம ஒரு வருஷம் யோசிக்கணும்ல. நீ நல்லா இருந்தா இவங்களுக்கு என்ன லாபம் இருப்போது? நீ சுகமா இருந்தா இவங்களுக்கு என்ன லாபம் இருப்போது? இல்ல இவங்களுக்கு ஏதாவது கோடி கோடியா பணம் யாராவது கொடுக்க போறாங்களா? இல்ல உங்க பேர்ல இந்த வரைக்கும் உங்க வீடுகளை சந்திச்சப்போ இவங்க யாருமே உங்க பேர் கூட கேட்கல, உங்க அட்ரஸ் கூட கேட்கல, உங்க போன் நம்பர் கூட கேட்கல. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க கூட வந்து லிஸ்ட் இவங்க எடுக்கவே இல்லை. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு வீடு வீடா போய் இயேசு ஏத்துக்கோ, இயேசு ஏத்துக்கோ, இயேசு ஏத்துக்கோ அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர வேற எதையும் உங்க கிட்ட இருந்து கேட்கல. இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு வந்துருக்காங்க. நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இது என்ன லாபம் இல்லாம இவங்க இவ்வளவு தூரம் வந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா எந்த லாபமும் கிடையாதுங்க. இவங்க இன்னைக்கு வந்ததுனால எந்த ஒரு லாபம் உங்களுக்கு கிடையாது. என்ன ஒரு லாபம்னா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த இயேசுவை நீங்க அறிஞ்சுக்கிட்டாவே அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பாரத்தோடு வந்து இந்த கிராமத்துல உங்களுக்காக இயேசுடைய அன்பை சொல்லி இருக்கிறாங்க.